வணக்கம் நண்பர்களே. தேர்தல் பரபரப்பெல்லாம் முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. இப்போ வாக்கு எண்ணிக்கையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கை வரலாற்று ரீதியாக பார்க்க போது 85% அப்படிங்கிற புள்ளிவரம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பழையதை விட அதிக எண்ணிக்கை இல்லை புள்ளிவரங்கள் சற்று குழப்பமாக இருக்கிறது. இது குறித்து நாம் சிவகங்கை மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளரும் மத்திய அரசு வழக்கறிஞருமான ஆலவந்தான்பட்டி முருகேசன் அவர்களிடம் இது குறித்து கருத்து கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இதுவரை பல தேர்தல்களை பார்த்துருப்பீங்க. பழைய தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு என்ன ஒரு வித்தியாசமான அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சு? இந்த வாக்கு சதவீதம் சொல்கிறாங்கல்ல, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்த மட்டும் 10ஆம் வகுப்பு காலகட்டங்கள்லேருந்து என்னை படிக்கையிலே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த ஆள். உள்ளாட்சி தேர்தலில் முதல்ல கவுன்சிலர் தேர்தலிருந்து நம்ம பிரச்சாரம் பண்ண ஆள். பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களில் பார்த்துருக்கோம், நாடாளுமன்ற தேர்தல்களையும் பார்த்துருக்கோம். கிராமங்களில் தான் அதிகமாக நம்ம தேர்தல் வேலை பார்க்குறோம், மாநகரங்களில் இல்லை. கிராமங்களை பொறுத்த மட்டும் வழக்கமான தேர்தல் நடைமுறை தான். பெரிய அளவில் புதிய கட்சிகளாலேயோ அப்படி மாதிரிலாம் இல்லை. நகர்ப்புறங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நான் உள்ள வரல. கிராமங்களில் எப்போதும் போல் நடைமுறைகள் படி தான் தேர்தல் நடந்தது. வாக்கு சதவீதம் என்பது வரலாறு காணாத வாக்கு சதவீதம் என்பதை நான் ஏற்றுக்கல. கடந்த 2021 விட ஒரு 21 லட்சம் என்னமோ கூடுதலாக பதிவாயிருக்கு. அதில் புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு 10 லட்சத்துக்கு மேலே, ஒரு 10 லட்சத்துக்கு உட்பட்ட வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்களிச்சிருக்காங்க. திருப்பூர், சென்னை போன்ற நகரங்கள்லேருந்து வாக்களிச்சிருக்காங்க. அது இப்போ தனித்து மாவட்டங்களை பிரித்து பார்த்தா கூட சிவகங்கை மாவட்டத்தில் அது கம்மியாக இருக்குது. குறிப்பாக அதில் காரைக்குடியில் மிகப்பெரிய வரவுன்னு சொன்ன இடத்துல ஏன் 70 கீழே போச்சுங்கிறதெல்லாம் தெரியலைங்கிறது பார்க்கும்போது நிச்சயமாக தேர்தல் அப்படிங்கிற நடைமுறை வழக்கமான நடைமுறையாகவே இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன். வாக்கு சதவீதம் அதிகம், வாக்காளர் எண்ணிக்கை குறைவாக அப்படிங்கிறத நினைக்கிறேன். அதுபோக எந்த கட்சிக்கு அமோக ஆதரவு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்? தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்குறப்ப எந்த கட்சிக்கு வரவேற்பு அதிகமாக? பொதுவாக தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய எந்த கட்சியுமே தாங்கள் வெல்லணும், ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க. ஆளும் திமுகவில் பல்வேறு கட்சி கூட்டணிகள் தொடர்ந்து வெற்றி அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தார். முதல்வர் அதையே சொன்னார். அதனால் மீண்டும் அவர் பல திட்டங்களை செஞ்சதாக சொல்லி வாக்கு கேட்குறாரு. எதிர்கட்சி வரிசையில் ஆளும் கட்சிக்கு எதிராக பிரதான கட்சியாக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை தாங்கள் செய்ததையும் சொல்லியிருக்காங்க, செய்ய போகிற வாக்குறுதிகளையும் சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கிற வாக்கு வங்கிகளை அவரோட கணக்குகளோடு நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறாங்க. புதிய கட்சிகள் நேரடியாக அந்த அரியணையில் ஏறுறதுக்கு புதிய கட்சி ஒன்று முயற்சிப்பதாகவும் இந்த பிம்பமெல்லாம் ஊடகங்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த சவுண்டு அதிகமாக தெரியுது. அது இல்லை, அதை நான் தேர்தலுக்கு பிந்தியும் சரி முன்னாடியும் சென்னையில் பொறுத்த மட்டும் எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, சென்னையில் முதல்வர் தலைமைச் செயலகத்துக்கு டெய்லி போவார். பார்க்க யாரும் க்யூவில் நிற்கிறதில்ல, சாதாரணமாக மனிதராக தான் போவார். பல்வேறு அமைச்சர்களும் போவாங்க, நடிகர்களும் சர்வசாதாரணமாலாம் அங்கே போவாங்க. அங்கே இந்த புதிய வரவுக்கு அப்படி ஒரு கூட்டம் சென்னையில் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் பிற மாவட்டத்துக்கு வரையில், இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இப்போ நேரடியாக கேட்குறதுனாலே சொல்கிறேன், மூத்த நடிகராக இன்றைக்கு வரையில் ஹீரோவாக இருக்கிற ரஜினி இப்போ ரஜினிகாந்த் வராருன்னு வைங்க சிவங்க, நானும் போவேன், நீங்களும் போவீங்க. அதுதான் மற்ற மாவட்டங்களில் பிரதிபலிச்சிருக்கே ஒழிய அது மிகப்பெரிய ஒரு 10 மாவட்டத்தை உள்ளடக்கிய சென்னையில் அவர் சாதாரண மனிதராக மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. வாக்கு கேட்க போகலே அதே நிலை தான். அதனால் அந்த புதிய வரவினுடைய பிம்பம் அவரை உருவாக்குனார்களே ஒழிய அந்த பிம்பம் நாளில் பெரிய அளவில் அரசியல் மாற்றத்துக்கான எதிரொலியாக இருக்காது அப்படிங்கிறத. அதிமுக கூட்டணி எத்தனை சீட்டு வரும்? எடப்பாடி முதல்வர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? எடப்பாடியார் பிரச்சாரத்தில் முதன்மை அப்படிங்கிறது எல்லா ஊடகங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எந்தவித அரசியல் அவருக்கு பெரிய அளவில் ஒரு அம்மா இருந்தாங்க, எம்ஜிஆர் காலத்தில் வந்தார், அதுக்கப்புறம் அம்மாவுடைய ஆளுமையில் அமைச்சராக இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு ஒரு சூழ்நிலையில் அவர் முதல்வர் ஆனாலும் இந்த கட்சியை காப்பாற்றி, கட்சிக்குள்ளே எல்லா கட்சியிலையுமே உள்கட்சி இருக்குது. 93 கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளரோட வைகோ வெளியேறினார். ஆனாலும் திமுக அழியலை. ஆக ஓபிஎஸ் போகிறதோ செங்கோட்டையும் போகிறதோ ஒரு கட்சி எப்பொழுதுமே ஒரு கட்சியில் எந்த ஒரு பெரிய கருப்பனே திமுக விட்டு போனாலும் திமுக போகாது. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆளுமைகள் போகிறதால கட்சி போனதாக சரித்திரமே இல்லை. அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரெண்டுக்குமே ஒன்று தான். அந்த வகையில் இங்கிருந்து போனவர்களால் எந்த வாக்கு வங்கியும் சிதைய போவதில்லை. துரோகங்களை வென்று எடப்பாடியார் கட்சியை மீட்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் கொரோனா காலத்தில் செய்த திட்டங்களும் அவர் சொல்லியிருக்கிற வாக்குறுதிகளும் அவர் செய்த பிரச்சாரமும் மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற கூட்டணி கணக்கு தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை முழுமையாக நம்புகிற கட்சி திமுக.
ஓரளவிற்கு பிரத்யேகமாக அதிமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இன்றைக்கும் வாக்களிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவும் ஓரளவுக்கான வாக்கு வங்கியை வச்சுருக்கு. டிடிவி தினகரன் இருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் ஓரளவுக்கான வாக்கு வங்கி இருக்குது. இரட்டலைக்குன்னு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்றைக்குமே இருக்கிறது. இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க 40 முதல் 42% என்னை பொறுத்த மட்டும் கணக்கு என்னென்னா 118லேருந்து 120 ரொம்பலாம் போகாது. 45% சொல்ல வர்றீங்களா? அவ்வளவு இல்லை, சீட்டை சொல்கிறேன். 118லேருந்து 20க்குள்ளே நிச்சயமாக அந்த ஆட்சி அமைக்க வேண்டிய சீட்டுகளோட அந்த 115 சீட் நம்ம 40% மேலே எடுக்க வேண்டிய நிச்சயமாக இருக்கும். அந்த கூட்டணி 40% இருக்கா? இருக்கு. 20 + 18 38. திமுக ஆளுங்கட்சிக்கு எதிரான பிம்பங்கள், கொலை, கொள்ளை, பாலியல் தாக்குதல்கள் 18 சொல்றீங்கல்ல, பழைய அந்த 18 கணக்கு பார்த்தீங்கன்னா அதில் டிடிவி வரவு சொல்றீங்க. பட் அவங்களுக்கு எதிராக சசிகலா ஃபுல்லா பிரச்சாரம் பண்றாள், அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் அதுபோக அன்புமணி அவங்க அப்பா தனியா செயல்படுறாரு. அந்த கணக்கெல்லாம் பார்க்குறப்ப அந்த சதவீதம் வருமாங்கிற அந்த 5% நம்ம வந்து ஆன்டி இன்கம்பன்சியில் கொண்டாடுறோம். அதில் கொண்டு வந்து பெரிய அளவில் பாதுகாப்பு. அதை ஒரு விஜயும் பிரிப்பார்ல, அவரும் பிரிப்பார்ல. அதான் புதிய வரவை பொறுத்த மட்டும் அதிமுகவிலேருந்து 2016 எடுத்துக்கோங்க, மக்கள் நல கூட்டணி கணக்கு தான். நீங்கள் மக்கள் நல கூட்டணி 7-8% தான் எடுத்தது. பட் அது ஆளுங்கட்சிக்கு தானே சாதகமாக இருந்துச்சு. இல்லை கணக்கு பார்த்தீங்கன்னா அது ஆளுங்கட்சியான அதிமுக. அந்த நிலை என்பது இப்போ இல்லை. இப்போ இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய போதை திமுக தரப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, பட் போட்டி வந்து எங்களுக்கு இல்லை, செகண்ட் தேர்டு நீங்கள் வர்றீங்களா அவங்க எல்லாம் முடிவு பண்ணிக்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இல்லை, அந்த வாய்ப்பே இல்லை. அது வந்து அவங்க தலக்கணமாக பேசுகிறது தான். உண்மையிலே மக்கள் மத்தியில் அப்படி இல்லை. கிராமங்களில் வெட்ட வெளிச்சமாக பிரதிபலித்தது. அம்மா இருந்தால் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற நிலை இருக்குமாங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சோம். எல்லாராலையும் வந்து எல்லாரும் ஒன்றும் புதிய வரவை அங்கீகரிக்கலை. அதை நம்ம என்றைக்குமே கிராமங்களுடைய வாக்கு வங்கியால் தான் மாற்றங்கள், ஆட்சி மாற்றம் என்பதே நடந்திருக்கு. அந்த வகையில் நிச்சயமாக ஆட்சி அமைக்கக்கூடிய எம்எல்ஏ சீட்டுகளுடைய எண்ணிக்கையில் எடப்பாடியார் ஆட்சி அமைப்பாருங்கிறது தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் விஜய் எத்தனை சீட்டு வருவார் நினைக்கிறீங்க? விஜயை பொறுத்த மட்டும் அவர் ஜெயிக்கிறதே சிரமமான விஷயங்கிறதுல தெளிவாக தான் எல்லாருமே இருக்கும். அப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு, ஏதோ ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வரக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் கூட அந்த தொகுதிகளில் யாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு மிகப்பெரிய அபாயம் அப்படின்னு தான் என்னை பொறுத்த மட்டும் சொல்கிறேன். அப்புறம் சார், சிவகங்கை மாவட்டத்தில் அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? மொத்தம் 4 சீட் இருக்குல்ல, மொத்தம் 4 தொகுதி. சிவகங்கை மாவட்டத்தில் 4 சிவகங்கையில் மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் நிற்கிறாங்க. தொகுதியை பொறுத்த மட்டும் அவர்கள் மிக சிறப்புடன் ஒரு மாற்று தொகுதியிலிருந்து வந்தாலும் கூட அன்றைக்கு சூழ்நிலையில் அமைச்சர் சிட்டிங்கில் இருக்கும்போது கூட அந்த தொகுதியை வென்றார். அதன் பிறகு 5 ஆண்டு காலம் அவர் வந்து மக்களை தொடர்ந்து சந்தித்து எதிர்க்கட்சி எம்எல்ஏ இருந்தாலும் கூட தினசரி மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு என்ன செய்யணுமோ, தொகுதி நிதியை கூட பெருமைக்காக சொல்லலை, ஒரு கிராமத்துக்கு என்ன வேணுங்கிறத பகுத்தாய்ந்து செஞ்சுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்குறதுக்கு உதவி, நல்ல விஷயங்கள், அனைத்து அவசர தேவைகளில் பூரா தொடர்ந்து இருந்ததுனால தான் இன்றைக்கு மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெல்வது நிச்சயமாக இருக்குது. எதிரணியில் இருப்பவர்கள் பல்வேறு வேலைகள் அவரிடம் இருந்தவங்க கூட பல துரோக செயல்களை செஞ்சிருந்தாலும் அவருடைய பழக்க வழக்கம், எளிமை, வேட்பாளர் பலம் அவரை ஜெயிக்க வைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. திருப்பத்தூர் பிஜேபிக்கு தள்ளி விட்டிய இல்லை, அதாவது அவங்கள்ட்ட 27 தொகுதி நம்ம ஒதுக்கணும்னு முடிவெடுத்திருந்துருக்காங்க மேலிடத்தில். அதில் விருப்பமுள்ள தொகுதிகள் கேட்பாங்கல்ல, அதில் எழுதி கொடுத்தது தான் வந்து பிஜேபி தரப்பில் மாநில தலைவர் எழுதி கொடுத்ததில் திருப்பத்தூர், மானாமதுரை, ஈவன் 4மே கேட்டாங்க. காரணம் என்னென்னா நாடாளுமன்ற தேர்தலில் 2வது இடத்துல சிவகங்கையும் மானாமதுரை காரைக்குடியும் அப்போ வந்திருந்து பிஜேபி வந்திருந்தது. அந்த எண்ணிக்கையில் அவங்க வந்து அதன் அடிப்படையில் 4 தொகுதியும் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம வந்து திருப்பத்தூரை ஒதுக்கி இருந்திருக்காங்க. மேலிடத்துக்கு பிஜேபிக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கான தொகுதின்னு சொல்ல முடியாதுல்ல. அதிமுக ஏற்கனவே எம்எல்ஏலாம் இருந்திருக்காங்க. பட் அதிமுக போட்டிட்டு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்க முடியும். இதில் மாவட்ட செயலாளரோ மற்ற எங்களை போன்ற நிர்வாகிகள் அளவில் பதில் சொல்ல முடியாது. அது கூட்டணியில் அகில இந்திய பிரச்சாரத்திலும் பெருமளவு அதிமுக ஒத்துழைப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு பேர். நல்ல அவைத்தலைவர் தலைமையில் எல்லாருமே வேட்பாளராக யார் நிற்கணும்னு கேட்டாங்களோ அவங்களும் சரி, அனைத்து தரப்புலையுமே இருந்து கடைசி வரையில் திருமாறன் அவர்களுக்கு வேலை செஞ்சதை களத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த பின்னங்களும் அது இல்லை. பிரச்சாரத்தில் திருப்பத்தூரில் கடுமையாக ஆளும் அமைச்சருக்கு எதிரான அந்த அவர் செய்ய மக்கள் தேவைகள் எது செய்யலை அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பிரச்சாரத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அதிமுக கட்சியோட முழு ஒத்துழைப்பும் இருந்திருக்கு திருமாறனுக்கு. அதில் எதுவும் மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு பிரச்சாரத்தில் வரவேற்பு எப்படி இருந்துச்சு? அவருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, எல்லா இடத்துலையும் நல்ல வரவேற்பு தான். ஆனால் பெரியகருப்பன் அவர்கள் வந்து எப்பொழுதுமே பணபலத்தை மட்டுமே நம்பி ஜெயிக்கிறதுனால அதையே இன்றைக்கி நம்பிட்டு இருக்காரு.
நிச்சயமாக மாற்றம் வரும்னு நம்ம நினைக்கிறோம். காரைக்குடியும் மானாமாரி எப்படி இருக்குது? காரைக்குடியை பொறுத்த மட்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வந்து மாவட்ட செயலாளர் தேர்போகி பாண்டியன் முழுமையான அணுகுமுறை போட்டு தமிழகத்தில் அங்கே தான் போலையா? அங்கே அங்கே ஆமாம் டாக்டர் பிரபு அவரும் பிரபலமாக இருக்காரு. இல்லை, டாக்டர் பிரபு பிரபலமாக இருக்கிறாருங்கிற கருத்துக்குள்ள நான் வரல. அவர் மாற்றத்தை உருவாக்குற அரசியல் கட்சியினுடைய ஒரு வாரிசுன்னு சொல்லக்கூடியவர். அவரும் பணத்தை புழங்கினதான செய்திகளை செவிப்படுக்க கேட்குறோம். அவர் ஏன் அதை புழங்கி வரணும்? மிகப்பெரிய வரவு காரைக்குடிக்கு வந்தது. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் காத்திருந்ததுலாம் அவங்க சொல்கிறாங்க. எங்களுடைய லீடர்கள் அனைவருமே டெஸ்ட் பண்ணாமலே இராணுவத்தில் சேர்க்கலாம்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் பணம் புழங்கினாங்கங்கிறது உறுதி தெரியலை. பணம் புழங்கியதாக செய்திகள் வருது. அது தமிழ்நாடு முழுவதும் அந்த செய்திக்குள்ளே நான் போகலை. ஆனால் அங்கே அவரும் புழங்கினதாக செய்தி வருகிற பொழுது ஒரே சமுதாயத்தில் இருவேறும் ஒரு பிரிவுகள் இருக்கும்போது அமமுகவுடைய வேட்பாளர் வெற்றி நிச்சயத்தை நம்ம வந்து கொஞ்சம் டைட்டான சூழ்நிலையில் தான் அவர் தேர்போகி பாண்டியன் ஜெயிப்பாருங்கிறத எங்கள் கூட்டணியில் சார்பாக நாங்கள் நம்புகிறோம். அவர் ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்துட்டார்ல, அதனால் அவருடைய செல்வாக்கும் திமுகவுக்கு இன்னொரு பலமாக தானே இருக்கும். நிச்சயமாக கிடையாது. நான் சொன்ன கதை தான் 18 மாவட்ட செயலர் போன வைகோ கதை தான் ஓபிஎஸும். ஓபிஎஸ் இங்கே முதல்வராக இருந்த பொழுதுமே 96 சூழல் வேற இல்லை. 2021 அவர் கதையை பாருங்க. தென் மாவட்டங்களில் அவரால் அவரே தடுமாறி ஜெயிச்சார். அவர் மயம் எம்பி ஆகும்போதுமே மிகப்பெரிய தடுமாற்றம் தான். அவர் ஜெயிச்சு வராருங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு 2021. உண்மையிலே அவருக்கு பலம் இருந்திருந்தா ஒருங்கிணைந்த அதிமுக இருந்த 2021 தென் மாவட்டத்தில் ஒரு 12 எம்எல்ஏ அவருடைய எம்எல்ஏ 2019 ஒரு மகனை ஜெயிக்க வச்சாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக பிஜேபி அதிமுக கூட்டணி தோக்குறப்ப அங்கே மட்டும் ஒரு மகனை ஜெயிக்க வச்சாரு. இருக்கட்டும், அது ஒரு சொந்த சூழ்நிலை. அதுதான் அந்த சூழ்நிலைகள்ங்கிறதுக்கு அப்போ ஒருங்கிணைந்ததாக இருந்து சூழ்நிலைகள் பல்வேறு காரணங்கள். இன்னொரு காரணம் இருக்குல்ல, 10 வருஷம் ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை இருக்கும்ல, அந்த ஒரு சூழல்னால கூட அது டோட்டலா அவர் சொல்றாருல தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பலம் இருக்குன்னு சொன்னார்ல. அவரை சார்ந்து ஒரு 12 எம்எல்ஏக்கள் கூட ஜெயிக்க முடியலைங்கிறத. ஆனால் எடப்பாடியார் 66 பேரை வந்து ஜெயிச்சு கூட்டணியில் 75 பேரை கொண்டு அது அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு ஆளுமையான தலைவராக இருந்து பண்ணது. அதுதான் சாதனையோட அவரால் எந்த வாக்கு வங்கி இங்கே பாதிக்க போகிறதே கிடையாது. இன்னொரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது அதிமுக கட்சிக்குள்ளேயே. சிவகங்கை மாவட்ட செயலாளருடைய நடவடிக்கைகள் வந்து திருப்பத்தூர்த்தியை கண்டுக்கவே இல்லையே, திமுகவுக்கு தாராவாரத்து கொடுத்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது சம்மந்தமாக நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சிக்காரங்கிற மாதிரில நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக அந்த மாதிரியான செய்தியை முற்றிலுமாக மறுக்கிறோம். முதல்ல பெரிய கருப்பன் வந்து முன்னாள் மாவட்ட செயலாளர் உமாதேவன் அவர்களிடம் தான் வந்து முதல்ல அவர் ஜெயிக்கிறார். அப்போ வெறும் சொற்ப ஓட்டுகளில் தான் அவர் வந்து உமானன் தோற்று போகிறாங்க. அதன் பிறகு கண்ணப்பன் அவர்கள்ட்ட மிக சொற்பமாக 1500 ஓட்டில் தான் அவர் தோற்று போகிறார். அது பல நடைமுறைகள் தேர்தலில் அந்த சில விஷயங்கள்லாம் நடந்ததான செய்திகள் அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி அடுத்தடுத்தும் நம்ம அதிமுகவுக்கு தான் திருப்பத்தூரை சீட்டு கொடுத்துருக்கோம். அதில் வேட்பாளர்கள் களம் கண்டிருக்காங்க, கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த சூழ்நிலைகளை பொறுத்து வெற்றி வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார். பணபலத்தால் மட்டும்தான் பெற்றிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையுமே அதிமுக மாவட்ட செயலாளர் பொறுத்த மட்டும் அவர் ஒரு களத்தில் வேட்பாளராக இருக்கும்போது அதையும் அவர் வென்று காட்டணும் கட்சிக்கு. அதே நேரம் மற்ற தொகுதிகளில் பிரதானமாக அவர் கமிட்டி அமைக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதிகளையும் யார் பிரதான லீடர்ஸ் இருக்காங்களோ அவங்கள வச்சு கமிட்டி போடுறாங்க. இப்போ திருப்பத்தூரில் அவைத்தலைவர் ஏவி நாகராஜன் அப்படிங்கிறவர் இருக்கார். அவரை வச்சு கமிட்டி, அவருக்கு கீழே எல்லாருமே கமிட்டியோட வேலை செய்கிறாங்க. மானாமதுரையில் முன்னாள் எம்எல்ஏ நாகராஜன் இருக்காங்க. அந்த மாதிரி அவர்கள் தலைமையில் அங்கே கமிட்டி இருக்குது. காரைக்குடியில் முன்னாள் எம்எல்ஏ அம்மா கற்பக இளங்கோ அவங்க தலைமையில் கமிட்டி இருக்குது. அதனால் அந்த கமிட்டிகளை அவர் அவ்வப்போது வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டும் சிவகங்கையிலையோ அல்லது காரைக்குடியிலையோ ஏதோ நகரங்களில் சந்தித்து எப்படி பயணங்கள் தேர்தல் வேலைகளுக்கும் பல நேரங்களில் வந்தும் பிரச்சாரம் செஞ்சுருக்கிறாரு. அதனால் எந்த சூழ்நிலைகளையும் மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் வந்து ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் அவர் ஜெயிச்சு கொடுக்கணுங்கிறத வேலையோடு தான் பார்த்துருக்காரு. முதல்ல அவர் நாமினேஷன் பண்ணிட்டு கூட அவர் பேட்டி கொடுக்கும்போதே சொல்லியிருக்காரு, எந்த முறையும் சரி களத்தில் என்னை தேடி ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் வரக்கூடாது, ஒவ்வொரு தொகுதியில் இருந்து நிர்வாகிகள் அந்த கமிட்டி வந்து வேலை செய்யணும், சாயங்கால நேரத்தில் என்னை சந்திங்க, நம்ம கொடுக்குற வியூகங்களை வந்து நீங்கள் இது பண்ணி 4 தொகுதியிலும் ஜெயிக்க வைக்கணும் வேலை செய்கிறார். அதனால் அவருக்கு எதிராக சும்மா வந்து சொல்லி விடுறதுங்கிறத நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. நம்ம நகைச்சுவைக்காக ஒன்று சொல்கிறது, 2011 எடிஎம் கேட்பார் அந்த கண்ணப்பன், 2016 அவர் பேர் அசோகன், 2021 மருதல் ஆச்சு.
இவங்கெல்லாம் திமுகவுக்கு போயிட்டா. ஸோ திமுகவுக்கு போயிட்டாங்கல்ல இப்போ எல்லாருமே திமுக தானே இருக்காங்க. ஆமாம். ஸோ அதனால் 2026 ஏடிஎம்கே ஒரு கேண்டிடேட் போட்டு அவரும் திமுகங்கிற போயிடுவார் பயந்துக்கிறதே பிஜேபி கொடுத்துட்டா. இல்லை நிச்சயமாக அது இல்லை. அதாவது கட்சி மாறுறதுங்கிறது வந்து இப்போ அதிமுகவில் இருக்கிற 15 கிட்டத்தட்ட 12-15 குறிப்பாக திருப்பத்தூரத்தில் அந்த வரலாறு இருக்குல்ல 2016 11 பார்த்தோம்னா அந்த ஒரு இல்லை அதிமுகவில் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய திமுகவில் பெரும்பான்மையாக இருக்கிற மந்திரிகளே அதிமுகலேருந்து வந்தவங்க தான். அதெல்லாம் பட்டியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வகையில் அவங்களுடைய சூழ்நிலை இப்போ மருது அழகராஜை பொறுத்த மட்டும் அவர் நேரடியாக அதிமுகவில் பிரதானமாக வளர்ந்து வந்தவர் கிடையாது. அசோகன் அவர்களை வேணால் அவர் அங்கேருந்து சேர்மன் ஆகி வந்தவர். மற்றபடி கண்ணப்பன் அவர்களை பொறுத்த மட்டும் இங்கிருந்து போனவர் தான். அப்புறம் திருப்பி இங்கே வந்தார், இளையாங்குள்ள நின்னார். அவங்க எடுக்கக்கூடிய சுய முடிவுகளை பொறுத்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளரையோ அவங்கள மையப்படுத்தியோ கருத்து சொல்கிறதுங்கிறது ஏற்றுக்க முடியாது. ஆனால் திருப்பத்தூர் ஏடிஎம்கே இவ்வளோ வீக்கான காரணம் என்ன காரணம்? தொடர்ச்சியாக 4 முறை தோல்விங்கிறப்ப முழுக்க அமைச்சர் பெரியவர்களுடைய பணபலம் தான். அவர் வந்து பணத்தை மட்டும்தான். அவர் எந்த எனக்கு என்ன நமக்குடைய இது என்ன தோணுதுன்னா ஒரே கேண்டிடேட் தொடர்ச்சி நிற்க வைக்காம ஏன் மாற்றி ஒவ்வொரு பிரியிலும் ஒவ்வொரு மாற்றிக்கிட்டே இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை அது வந்து மேலிடத்தில் முடிவு செய்கிறது. இல்லை 2 முறை 3 நிற்கிற மக்கள் மத்தியில் சிம்பத்தி வரும்ல. இல்லை அதாவது தேர்தல் களத்தில் அன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தான் வேட்பாளரை வந்து பிரதானப்படுத்துகிறாங்க. அந்த வகையில் தான் வேட்பாளர்கள் ஒவ்வொரு தேர்தலில் மாவட்ட செயலாளர் சொல்லணும்ல. சொல்ல வரது இல்லை, மாவட்ட செயலாளரை பொறுத்த மட்டும் அந்த தொகுதிக்கு யார் நின்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்கிறத தான் பட்டியலோட தான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் விருப்ப மனு தாக்கல்ங்கிறது யாரையும் கட்டுப்படுத்தி வாங்கலை. இல்லை, யார் விருப்ப மனு வேணாலும் கொடுங்கன்னு தான் கட்சி சொல்லுது. எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் கொடுக்குறாங்க. அப்போ அதில் யாரை நம்ம நிப்பாட்டும் போது சூழ்நிலைக்கு சேர்ந்த அரசியலில் இன்றைக்கு வந்து சமுதாய ஒருங்கிணைப்புங்கிறது முக்கியமாக இருக்குது. அதை பர்டிகுலராக சொல்லலை. அந்த ஒருங்கிணைப்புகளை பேலன்ஸ் பண்ணி இவரை நிறுத்தினா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால அவங்க இந்த தொகுதிகளெல்லாம் தாங்கன்னு சொல்லும்போது அகில இந்திய அளவில் ஒரு முடிவெடுத்து தான் பிஜேபிக்கு ஒதுக்கினாங்களே ஒழிய நிச்சயமாக அதிமுக ஒதுக்கக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா எடப்பாடியார் வருகையில் இந்த யார் பிரதானமாக சீட்டு கேட்டாங்களோ அவங்க கடுமையாக அந்த வேலைகளெல்லாம் செஞ்சு மக்களெல்லாம் நல்லா திரட்டி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை முன்னிலைப்படுத்தினாங்க எடப்பாடியார் முன்னால். அதனால் அவங்களே தான் இன்றைக்கி பிரதானமாக திருமாறன் அவர்களுக்கு கடைசி வரையில் நின்று வேலை செஞ்சுருக்காங்க. அதில் எந்த பிந்தங்களுமே கிடையாது. நிச்சயமாக திருமாறன் வெல்வாருங்கிறத தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அதிமுக பிரமுகர்கிற தாண்டி நீங்கள் அரசியல் ஒரு ஆய்வாளருங்கிற முறையில் இப்போ விஜய் வருகையில் நாம் தமிழர் கட்சி அந்தளவுக்கு பாதிக்கப்படும். பொதுவாக பேசுகிற ஆள் விஜய் வருகையில் அதிகமாக பாதிக்கப்படுறது நாம் தமிழர் கட்சி சீமான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அரசியல் ஆய்வாளர்ங்கிற முறையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு பொதுவாக ஒரு புரட்சி என்பதே எப்போ வெடிக்கும்னா படிப்படியாக போராடி வெடிக்கும்னு சொல்லுவாங்க. அது கூட பல்வேறு நாடுகளில் கூட இவ்வளோ காலம் எடுத்துக்கல. ஆனால் 25 வருஷம் தொடர்ந்து அவர் காங்கிரஸ் எதிர்த்து மட்டும் நின்னார். 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தாங்க திமுகவும் காங்கிரஸும். அன்னைக்கு இருந்த பாதுகாப்பு அமைச்சர் பிரணாப் முகர்ஜி சேர்ந்து தான் பண்ணார். அதனால தான் நான் வந்து காங்கிரஸ் நிற்கிற இடத்துலலாம் சீட்டு நிப்பாட்டினார். அப்புறம் அவர் எல்லாத்துலேயும் நின்னார். 25 வருஷமாக அவர் அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கலைன்னா அவரை புறக்கணிச்சிருக்காருன்னு அர்த்தம். அதனால் அவரை ஒரு 20 தேர்தல் களத்துக்கு 2016 வந்தார். அப்படி பார்த்தா 10 ஆண்டுகள் தானே. 10 ஆண்டில் 1% அவங்க ஜெயலலிதா காலத்தில் 1% வாங்கினார். அப்போ அந்த 10 ஆண்டு கணக்கு தேர்தல் வரலாற்றில் பார்த்தா அவர் 8% ஓட்டு வாங்கிட்டு தனியாண்டு வாங்கியிருக்காரு. யாரும் கூட்டணி சேரல, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்லை. அதுபோல் 234 தொகுதியில் பாதிக்கு பெண்களுக்கு கொடுக்குறாரு. நம்ம 35% ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் 50 கொடுக்குறாரு. இதெல்லாம் அவர்கிட்ட ஒரு நல்ல இதுதானே. நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது பெண்களுக்கு 50% உள்ளாட்சியில் கொடுத்தவங்க புரட்சி தலைவி அம்மா தான். அகில இந்திய அளவில் மிகப்பெரிய வரலாறு. இன்னைக்கு உள்ளாட்சியில் அவங்க பெண்கள் இப்படி பிரதிநிதித்துவம்னா அவர் தான், அம்மா தான் கொண்டு வந்தது. இன்றைக்கி 33% இடஒதுக்கீட்டை வந்து மகளிர் இடஒதுக்கீடை வந்து அங்கே வெளிப்படையாக தோற்கடிச்சிட்டு வெடிவெடித்தது தான் மிகப்பெரிய வரவேற்பே அதிமுக கூட்டணிக்கு. நீங்கள் அது சைலண்டாக அதில் வாக்கு வங்கி மாறி இருக்குது. அதுபோல் வந்து ஒரு வாக்குறுதிகளை சொல்கிறாரு சீமான். ஆனால் அது வந்து இவ்வளோ காலகாட்டம் அவருடைய பயணத்தில் வந்து அவரை கூட சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பலைங்கில தமிழகம் அவரை ஏற்கலைன்னு அர்த்தம். நீங்கள் அது வந்து அது ஒரு ஏற்காமலா அவர் இப்படி தான் நிலை தொடருமோங்கிறத இல்லை, அவரை ஏற்கலை என்ன அர்த்தம்? அவரை கூட ஈவன் இல்லை, அவர் பலம் நிறைந்தவர் தான். அமமுகவுடைய பொதுச் செயலாளர் தினகரன் அவர்களை கூட தனித்து களம் காங்கையில் ஆர்கே நகரில் அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனாங்க. இவர் இவ்வளோ பெரிய தன்னுடைய கருத்துக்களை முன்மொழிஞ்சும் கூட அவரை கூட சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயம் காரைக்குள்ள ஆக போகிறது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அதைத்தான் தமிழகம் செய்யும். அதே போல தான் தாவேக்காவையும் செய்யும். அவருடைய ஓட்டை வந்து பிரித்ததாக நான் பார்வையில் கிராமங்களில் நான் பார்க்கல. தாவேக்கான 25% அதிகமாக வரும்னு சொல்கிறாள் எல்லாருமே. இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த டிபேட்ல அந்த வார்த்தை போகுது. 15 முதல் 17,000 ஓட்டுகள்
வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. தொகுதியிலையும் அதை வந்து கிராமங்களில் ரொம்ப இல்லைங்கிறது தான் எனக்கு தெரியுது. கிராமங்கள் அது இன்னும் குறைஞ்சு தான் இருக்கும். ஒரு 12,000 13,000 இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதான் நான் நான் முழுமையாக இருக்கிற ஆள் தான் அரசியலில் பார்க்குறேன். உண்மையாகவே கிராமத்தில் பார்க்குறேன். அவருடையது கிராமங்களில் எடுபடலை. ஆமாம், அது 4ஆம் தேதிக்கு பிறகு தான் தெரியும். அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம அதை அது என்ன ரிசல்ட்டுங்கிறத நம்ம பார்ப்போம். இறுதியாக ஒரு கேள்வியோட முடிச்சிருவோம். சரி சார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெறுவா? உண்மையை சொல்லணும், கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்லணும். இல்லை சார், திருப்பத்தூரில் தொடர்ந்து 4 முறையாக அமைச்சர் பெரிய கருப்பன் அவருடைய பண பலத்தால் தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்காரு. அந்த வகையில் தான் எப்படியாவது கடைசி வரையில் கூட பேரம் பேசி ஃபஸ்ட்டு 2 தேர்தலில் சொல்லலாம். நீங்கள் பொதுவாகவே ஃபஸ்ட்டு தேர்தலில் காசு வாங்கினா ஓட்டு பண்ணுறது, இப்போ அந்த மலையில் மாறிடுச்சு. இல்லை, அதை நம்பி அவர் நிற்கிறாரு. ஆனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரச்சாரங்களும் மக்கள் மத்தியில் மத்திய அரசு ஒவ்வொரு நம்முடைய தமிழகத்துக்கு செய்தது, சிவகங்கை மாவட்டத்துக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நாடாளுமன்ற உறுப்பினரை பிஜேபிக்கு கொடுக்கல. ஆனாலும் கூட 4 வழிச்சாலைகள், பல்வேறு திட்டங்கள் பிரதமர் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. காரைக்குடி வழியாக பல்வேறு ரயில்கள், கூடுதல் ரயில்கள் இயக்கம், ஜன்தன் யோஜனா, விவசாயிகளுக்கு வழங்குகிற திட்டம், இது அனைத்துமே மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது. நாடு பாதுகாப்பாக இருக்கிறது. எந்த குறிப்பாக வெளிப்படையாகவே சொன்னால் சிறுபான்மையின மக்களுக்கு அச்சுறுத்தல்னால் சொன்னாங்க. அப்படிலாம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறோம். எந்த விதமான ஒரு அமைதியோடு தான் இங்கே இருக்கிறோம். ஆக அந்த மத்திய அரசினுடைய திட்டங்கள் வந்து சேர்ந்து தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது திமுக காரணம் சொல்கிறாங்க. இல்லை அதாவது அவங்க சொல்கிறது தானே. இங்கே அவங்க தான் இதை சொன்னாங்க, நரேந்திர மோடி ஆட்சி வந்தால் அப்படின்னு சொல்லி இதே ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே இந்திய அளவில் அந்த நிலை தான் இருக்கிறது. அது எல்லாமே மக்கள்கிட்ட பிரதிபலிச்சிருக்கு. திருப்பத்தூர் தொகுதி பார்த்தா லாஸ்ட் டைம் பார்த்தா 37,000 ஓட்டு லீடிங்கில் பெரிய கருப்பன் ஜெயிச்சிருக்காங்க. 16 42,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. பட் இப்போ 3 விஜயோட கட்சி வேட்பாளர் நிற்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஓட்டு பிரிகிறப்ப திமுக அதிக வாய்ப்பு இருக்கும். முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால பாதுகாப்பற்ற சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட ஆட்சிக்கான எதிரான வாக்குகள் தான் வந்து அதுதான் முடிவு கட்ட போகிறது. அது திமுகவில் இருந்து தான் வந்து அந்த புதிய வரவுக்கு பிரிஞ்சிருக்குங்கிறத தான் அவங்க நம்புகிறாங்க. எங்களை பொறுத்த மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது தான், பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி கணக்கும் திமுகவுக்கு எதிரான அந்த வாக்கு வங்கிகளும் பாதுகாப்பான ஒரு அமைதியான ஆட்சியை நிலைநாட்டணும்னா அம்மாவுடைய ஆட்சி தான் வரணுங்கிறத மக்கள் தெளிவாக இருக்காங்க. அந்த வகையில் திமுக தோற்கடிக்கப்பட்டு திருப்பத்தூரில் நிச்சயமாக திருமாறன் வெல்வார் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், இதுவரை நீங்கள் நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் சிறந்த பதிலாக கொடுத்துருக்கீங்க. எதிர்பார்த்தோட சிறந்த பதிலாக கொடுத்துருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி.